Dairy Farms YouTube channel நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த 4 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சனியா இருக்கக்கூடிய ஒரு HF கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மடிவளம் காம்புவளம் கொண்ட மாடு, பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு, அதிகப்படியான கறவைத்திறன், அதாவது 20 லிட்டர் கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு இருக்கக்கூடிய சைஸுக்கு நல்ல மடிவளம் காம்புவளத்துக்கு கண்டிப்பா 20 லிட்டர் கறவைத்திறன் இந்த மாடு தாராளமா இந்த ஈத்துக்கு எடுத்து கொடுக்கும். இரண்டாம் ஈத்து கடைப்பல் முளைப்பு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி இப்ப பார்க்கக்கூடிய எல்லா மாடுகளையுமே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமா கால் பண்ணி பேசுங்க. எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியான மாடா இருக்கிறதுனால, அதிக கறவைத்திறன்ல இருக்கிறதுனால மாட்டை சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் இரண்டாம் ஈத்து மாடு ஒரு HF கிராஸ் மாடு தான். 9 மாத சனியா இருக்கு. சொல்லித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. HF கிராஸ் மாடா இருந்தாலும் நல்ல கலர் பேட்ச்ல இருக்கு. நல்ல முகலட்சணம், காம்போலம், மடிவலம், நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கெல்லாம் மாடு சூப்பரா செட் ஆயிடும். HF கிராஸ்ன்றதுனால கிளைமேட் அடாப்ஷன் மாட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த மாட்டை இந்த கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கவங்க கிளைமேட் ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்றவங்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி மாட்டெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆனால் மாடு எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலை ஈத்துக்கே 20 லிட்டருக்கு மேலே கறந்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 22 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் இந்த மாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சின்ற கிராமத்தில் இருந்து துரை என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இரண்டாம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு 9 மாத சனியா இருக்கு. 10 நாள் கண்ணு போடுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 22 லிட்டர் பால் தாராளமா எடுத்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு தாராளமா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கலாம். அடுத்ததா ஒரு பியூர் HF பிரீட் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு HFலேயே பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல பிரீடு குவாலிட்டியில் ஹைட் வெயிட்டில் ஓவர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு HF மாடு அப்படின்னே சொல்லலாங்க. HFலேயே இதை ஜெர்மன் பிரீடுன்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் பிரீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒயிட் அதிகமாகவும் பிளாக் அங்கங்கே கம்மியாகவும் இருக்குங்க. மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு. எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மாட்டை பார்க்கையில நமக்கே தெரியும். இந்த மாடு மூன்றாம் ஈத்து கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஈத்துக்கு ஒரு 25 லிட்டர் வரைக்கும் பால் கறவைத்திறன் தாராளமாக மாடு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. 9 மாத சனியா இருக்கு. கன்று போட்டதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும். கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு செட் ஆயிடும். HFல நல்ல குவாலிட்டியில நல்ல ஓவர் சைஸ்ல ஹெவி வெயிட்ல மாடு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே பார்த்து கூட மாட்டோட வீடியோ கால் பண்ணி கூட நீங்க பார்த்தோம்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கலாம். நாங்கள் சொல்றது பார்த்தோம்னா மினிமம் டீட்டெயில்ஸ் தான். நீங்க மாடு வாங்குறீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் கேட்டு பராமரிப்பு முறை எல்லாத்தையும் கேட்டு விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மூன்றாம் ஈத்து மாடுன்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. வாங்க நான்காவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாக் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் டைப் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு இரண்டாம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சனியா இருக்கு. கடைப்பல் முளைப்பு. கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் ஆகும். சொல்லித்தவறு எதுவும் கிடையாது. இதுவும் ரொம்பவும் ஹெவி சைஸான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஜெர்சி கிராஸ்ல வரதுனால பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். அந்த 3 மாட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டோட மாட்டோட பாலை நல்ல ரேட் ஏற்றி கொடுக்கும். 9 மாத சனியா இருக்கு. கன்று போடுறதுக்கு 10 நாள் டைம் ஆகும். 22 லிட்டர் பால் எடுத்து கொடுக்கும். சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்ப பார்த்த 4 மாடுகளுக்குமே இவங்க கிட்ட இந்த மாடு மட்டும் இல்லாம இன்னொரு 5-6 மாடுகளும் விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடுகள் எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியில அதிகமான மில்க் ஈல்டிங் கொடுக்கக்கூடிய மாடா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமா கால் பண்ணி பேசி விலை முன்னையும் பின்னையும் நல்லா அனுசரிச்சு தருவாங்க. முன்ன பின்ன அனுசரிச்சு இந்த மாட்டை கேட்டு வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.